பார்படோஸ் செர்ரி. ஆல்ரெடி எல்லாருக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இது நம்ம வீட்டு தோட்டத்திலே பறித்த செர்ரி ஃப்ரூட்ஸ் தாங்க. செர்ரி பழத்தில் நீங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதால உங்களுக்கு எந்த அளவுக்கு விட்டமின் சி கிடைக்குதோ அதே அளவு விட்டமின் சி இந்த செர்ரி பழத்துலேயும் நமக்கு கிடைக்கும். இந்த செர்ரி பழத்தில் சொல்லப்போனால் ஆரஞ்சு பழத்தை விட இன்னும் அதிகமாகவே விட்டமின் சி இருக்குது. இன்றைக்கி நம்ம செர்ரியை வச்சு ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு செர்ரியை எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்ச ஜூஸை வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதோட டேஸ்ட்டு தக்காளி இல்லை ஊட்டி ஆப்பிள் இது சாப்பிட்டு இருப்போம்ல, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? மைல்டாக அதே போல் தான் இருக்கும். ஒரு சிறு புளிப்பு சுவையோடு இருக்கும், ஆனால் அதுவும் நல்லா தாங்க இருக்கும். அந்த சின்ன புளிப்பு சுவை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா சுகர் சேர்க்காம கூட அரைச்சி ஜூஸாகவே குடிச்சிக்கலாம். இந்த பழத்தை சாப்பிட்றதுனால வர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள்.